ஹீலிங் இஸ் த பிரசன்ஸ். நீங்கள் இருக்கும் போதே அங்க ஹீலிங் நடக்கும். ஓகேவா? ஹீலிங் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல நடந்தது பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நடந்தது. தண்ணி குளிக்கும் போது ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, சூரிய ஒளியில ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, நிலத்துல நடக்கும் பொழுது ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, காத்த நல்ல தூய்மையான காத்தை ஏற்கும் போது ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, வெளியில இருந்து ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. முதல்ல இருக்கிறது ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அப்படிதான் இருந்தது. அதனாலதான் எந்த விதமான உணவும் இல்லாமல் மனிதர்கள் இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட். அடுத்து முதல்ல ஒரு மனிதன் ஹீலிங், அதாவது குணப்படுத்துதல் என்பது இருந்தது அப்படின்னா எங்க பார்த்தாங்கன்னா முதல்ல தாவர இனங்களை தான் பார்த்தோம். அந்த தாவர இனங்கள்ல நாம இன்னைக்கு நிலையில பார்க்கும்பொழுது ஒரு ஹீலிங்கை பிரிச்சோம் அப்படின்னா, இப்ப பெரிய பிரிவா பிரிக்கிறோம் அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம். எப்படின்னா, ஒண்ணு ஒரு 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 மனிதனை நோயாளியை பார்க்கறது ஃபர்ஸ்ட். இப்போ தமிழக அரசு நோயாளிகளை நோயாளின்னு சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளர்கள் சொல்லிடுது. நம்ம ஆரம்பிச்சும் போது, சேனல் ஆரம்பிச்சும் போது நாம முதல்லன்னு சொல்லிட்டே வரோம். என்ன சொல்லிட்டு வரோம்னா, நம்ம கிட்ட வர்றவங்கள பேஷண்ட்லாம் சொல்லாதீங்க, அவங்க பேஷண்ட் கிடையாது, நண்பர்கள் இல்லாட்டி தெய்வீக தன்மை வாய்ந்தவர்கள் சொல்லுங்க. அதுக்குனுடைய ஒரு நீட்சி தான் இன்னைக்கு அது நடந்திருக்கு. ஒன்னு அலோபதி சிஸ்டம், இந்த மாடர்ன் மெடிசன், அடுத்து ஹோமியோபதி, அடுத்து சித்தா. இது சித்தர்களுக்குள்ளதான் இந்த ஃப்ளவர் ரெமடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஏன் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, அலோபதி சிஸ்டம் எதை பார்க்குது அப்படின்னா மெட்டீரியலா பார்க்குது. ஒரு மனிதனை மெட்டீரியலா தான் பார்க்குது. பிசிக்கல் ஃபார்ம். கண்ணுக்கு பிரச்சனையா, கண்ணு ஆராய்ச்சி பண்ணுது. வயிறுல பிரச்சனையா, வயிறு ஆராய்ச்சி பண்ணுது. அதனாலதான் என்ன ஆச்சுன்னா பொருளாதார அடிப்படையில இயங்கிக்கிட்டே இருக்கு. பொருள் இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுனால, பொருள் இருக்கிற நோயை பார்க்கறதுனால, உடம்புல இருக்கிறது பொருள் தானே. இது கண்ணுன்றது ஒரு பொருள், காதுன்றது ஒரு பொருள், அந்த உடம்புல இருக்கிற அவயங்கள். பொருளாதார அடிப்படையில் பிசிக்கல் விஷயத்த பார்க்கறதுனால அது பொருளாதார அடிப்படையில் அதுக்குள்ள இருக்கிற பிசிக்கல் கண்டிஷன்ஸ், பாக்டீரியா, வைரஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி ஸ்தூல விஷயத்தை பார்க்குது. அதனால ஸ்தூல அடிப்படையில மெட்டீரியலா இருக்கு. ஹிப்போக்ரட்டிஸே, அதாவது மாடர்ன் மெடிசனுடைய தலைவர் ஹிப்போக்ரட்டிஸ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பிசிஷியனும் நோய் தீர்க்கும் விதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் தான் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல அலோபதியில போனீங்கன்னா எந்த நோய்க்கும் தீர்வு கிடையாது, வாழ்க்கை முழுவதும் நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும்ன்றாங்க. நாம முந்த நாள் ஒரு விஷயத்த போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, 1936 மேஷனிக் மீட்டிங்ல டாக்டர் பேட்ச் ஒரு மாசம் தான் இறப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதுல டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு, that disease is curable. அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சு, எந்த நோயும் தீர்க்கக்கூடியவையே. ஒரு விஷயத்துல பார்த்தா நோய் என்று எதுவும் இல்லை. இதை மனதில் வச்சுங்க இருக்கு. அப்புறம் டிஸ்கஷன் போலாம். அடுத்து ஹோமியோபதி. அதுக்கு முன்னாடி சித்தர்கள் அடிப்படையில வச்சு, சித்தர் அடிக்கல, சித்தால என்சைம்ஸ் அதாவது ரசாயன மாற்றங்கள், உடம்புல இருக்கிற ரசாயனத்தை பார்த்து, அதனுடைய கோள்கள் நிலைகள் பார்த்து, ஏறக்குறைய பாத்தீங்கன்னா குவாண்டம் லெவல்ல சித்தர்களும் ஃப்ளவர் ரெமடியும் இயங்கிட்டு இருக்கு. அதாவது ரசாயன மாற்றத்துக்கு அடிப்படையாக வைத்து இயங்கி கொண்டிருப்பது சித்தர்கள். ரசாயனத்தை பாக்குறாங்க. அவங்க மெட்டீரியல் இருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோமியோபதி தான் முதல் முறையா என்ன பண்றாங்கன்னா, நோயை பார்க்காதுங்க, நோயாளியை பாருங்க, நோயாளியோட பிஹேவியரை பாருங்க, முழுமையான ஒரு தீர்வு முறையை கொடுங்க, முழுமையான ஒரு மனிதனை பாருங்க, மனிதனை முழுமையா பாருங்க. கண்ணுக்கு பிரச்சனைனா இங்க கண்ணு இப்பெல்லாம் லெஃப்ட் கண்ணுக்கு ஒருத்தர், ரைட் கண்ணுக்கு ஒருத்தர் மாதிரி ஸ்பெசிபிகேஷன் வந்துருச்சு. ஆனா ஹோமியோபதி என்ன பாக்குதுன்னா, முழுமையான மனிதனை பாருங்க, பிஹேவியர் பாருங்க அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர்ஸ். டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆசான் அப்படின்னு வச்சுக்கலாம் 2 பேரு,
ஒன்னு பாராசிலியஸ், இன்னொருத்தர் ஹோமியோபதியோடைய தலைவர் அவர்னு சொல்லக்கூடிய ஹனிமன். அவருடைய புக்கு ஆர்கனான் த ஆர்ட் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு, அதாவது ஒரு எஸ்ஸே. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அந்த புக்கை படிக்கும் போது 1919 படிக்கும் பொழுது அந்த அந்த கட்டுரையை படிக்கும் போது தான் வைத்திருக்கிற சிந்தனையும் இவர் வைத்திருக்கும் சிந்தனையும் ஒன்னா இருக்குதே அப்படின்னு வந்து அந்த இடத்துல 117வது அத்தியாயத்திலோ என்னவோ வந்து மனிதன் பெக்குலரா பிஹேவ் பண்றான். ஒரு நோய் வந்துட்டா, ஒரே நோய் வந்துட்டா, ஒரு 100 பேருக்கு ஒரே நோய் வந்துட்டா ஒவ்வொருத்தரும் பெக்குலரா பிஹேவ் பண்றான். சரியா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ஆர்கனன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன மீனிங்னா, அரிஸ்டாட்டில் ஆர்கனன் சொல்லியிருக்காரு, பிரான்சிஸ் பேக்கன் ஆர்கன் சொல்லியிருக்காங்க. லாஜிக்னு அர்த்தம். லாஜிக்னா என்ன அர்த்தம்னா, முறையா கையாண்டு வழி சொல்லுதல். அதாவது ஆர்ட் ஆஃப் ஹீலிங், எப்படி குணமாக்குறோம் அப்படின்ற வழிகளை சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை ஆர்ட் ஆஃப் ஹீலிங். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரின்ஸ் ஒரு 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 பெரிய ராஜா வந்து மயக்கடிச்சு போகும்போது ரோஸ் எசன்சஸ் ஆன தண்ணியை தெளிச்சிருக்காங்க. அவர் எந்திரிச்சிருக்காரு. அதை வந்து ஹிண்ட் பண்ணிருக்காரு ஹனிமன் அவருடைய கட்டுரை. அதை வச்சுதான் இவர் அடுத்து வந்து டைல்யூஷனுக்கு எடுக்கிறார். ரெண்டுமே டைல்யூஷன் எடுத்ததும் வாட்டர்ல வந்து அந்த எனர்ஜி இருக்குன்றது கண்டுபிடிச்சு அதை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதைதான் அடிப்படையில போயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து கொடுத்த ஒரு 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 இன்ட்யூஷன் அவருக்கு இது சரியா இருக்கேன். இந்த இடத்துல தான் பாராசிலிஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆஸ்ட்ரியன் மிஸ்டிக், அதாவது சித்தர் மாதிரி பாராசிலிஸ் பைத்தியம் மாதிரி சுத்தி இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காருன்னா, டயரியா வந்திருக்கு. டயரியா வந்ததுல இருந்து ஒரு டைலூஷன் சொல்லக்கூடிய ஒரு சாறு, அதாவது டயரில இறந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அமிலத்தை எடுத்து அதை டைல்யூட் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களை டயரில இருந்து மீட்டு எடுத்திருக்காரு. அதையும் பாக்குறாரு டாக்டர் பேட்ச். அங்கதான் வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ரெமெடின்னு வருது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், பின்னாடி வந்து நம்ம எப்படி வந்து அவர் ஃபார்ம் பண்றாருன்றது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வரும். எப்படி வந்து ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் ஃபார்ம் பண்றாரு. அப்ப ஃப்ளவர் எசன்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய சோலை, அதாவது அலோபதி பிசிக்கல் ஃபார்ம்ஸ்ல ஆக்ட் பண்ணுது. சித்தா வந்து உங்களுடைய ஆற்றல்ல ஆக்ட் பண்ணுது, என்சைம்ஸ்ல, ஹார்மோன்ஸ்ல, அமிலங்கள்ல ஆக்ட் பண்ணுது. மென்டல்ஸ் சொல்லக்கூடியது ஹோமியோபதியில மென்டல்ஸ்ல ஆக்ட் பண்ணுது, இந்த பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கான்சியஸ்னஸ்லயும் சோல்லயும் ஆக்ட் பண்ணுது. ரெண்டு சோல் கான்சியஸ்னஸ், அதாவது ஆக்ட் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல சோல் ஆக்ட் பண்ணும்போது பிரபஞ்சத்தினுடைய லிங்கை ஏற்படுத்துது, உங்களுடைய பேட்டர்னை உடைக்குது. அப்ப உடைக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற தேவையற்ற பிரச்சனைகள்லாம் தீருது. இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். பிரபஞ்ச இணைப்பை ஏற்படுத்துவது மலர் அறிவு, மலர் தீர்வு, மலர் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ். ஒரு நோயாளி நோயினால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து ஒரு இடைவெளி ஏற்படுது. இந்த ஃப்ளவர் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த ஸ்பேஸ்ல பிரபஞ்சத்தினுடைய இன்டர்வென்ஷன், பிரபஞ்சத்தினுடைய உள்ளீடு வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மிராக்கிள்ஸ் சேஞ்சஸ் ஏற்படும். நீங்க இதை கவனிச்சுட்டே வரும்போது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நாம இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள், நம்மளுடைய நண்பர்கள் இந்த சேனல் வழியாக குணமாயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர்னா நம்ம சேனல் வழியாக குணமாகறாங்க. சேனல் வழியானா நம்ம கிட்ட படிச்சவங்க அந்த மாதிரி வந்து குணமாயிட்டே இருக்கிறாங்க. அப்ப புதிதாக வந்து இந்த கிளாஸ் நடத்துறதுனால நம்ம வந்து இதெல்லாம் ரிசல்ட் அடிப்படையாக வைத்தான் டாக்டர் பேட்ச் 1936ல ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு சிறிய குழு சிறிய மனிதர்கள்கிட்ட இந்த ரெமெடி எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்து யாருக்கு எந்த பெரிய அளவுல மனிதர்களை குணப்படுத்தி வைத்திருக்கிறோம்
எல்லா பிரச்சனைக்கும் குணத்தை சொல்லியிருக்கிறோம். டாக்டர் பேட்சிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த 38 மலர்கள் தீர்வுகள் சொல்லியிருக்கீங்க, இது போதுமானா? எல்லா காலத்துக்கும் இது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமளும் அதை செக் பண்ணி பார்த்துட்டோம், எல்லா பிரச்சனைக்கும் இந்த 38க்குள்ளே இருக்குது, ஒண்ணுமே குறைச்சுன்னு வரணும். அதனால இந்த 38க்கு மேல எதனா இருக்கா? நம்ம உலகத்துல பேட்ச் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் ஃப்ளோரல் ஹீலிங்க ஒன்லி பேட்ச் ஃப்ளவர்ஸை வச்சு குணப்படுத்தின சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். மற்ற எல்லாருமே வந்து கம்பைன் பண்றாங்க. அதனால the scope for results நீங்க இதுல வந்து ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் பயணம் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துல நீங்க இந்த ஃப்ளவர் எசன்சஸோ ஃப்ளவர் ரெமடியோ தேவைப்படாது, உங்களை நீங்களே சரி பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு.